இந்த வீடியோல ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் எடுத்தா டயாபெட்டிஸ் சக்கரை நோய் சரியாகுமான்னு தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த டயாபெட்டிஸ் எப்படி வருதுன்னா, நம்ம பாடியில இருக்கிற பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் கரெக்டான லெவல்ல இருக்கணும். ஒருவேளை அது கம்மி ஆச்சுன்னா பாடியில வர இஷ்யூஸ்னால ஹாஸ்பிட்டல் போவீங்க. அவங்க இன்சுலினை இன்ஜெக்ஷன் மூலமா அனுப்புவாங்க. இது டைப் 1 டயாபெட்டிஸ். டைப் 2 டயாபெட்டிஸ் எப்படி இருக்கும்னா, பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் சுரக்கும், ஆனா அது கம்மியா தான் சுரக்கும். இதுக்கு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்க, ஆனா டெய்லி சாப்பிட்றதுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. உங்க பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் எவ்வளவு சுரக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா தான் பேலன்ஸ் 30 mg போதுமா இல்ல 100 mg வேணுமான்னு இன்சுலின் லெவலுக்கு ஏத்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். என்னோட கஸ்டமர்ஸ்ல முக்கால்வாசி பேர் வெயிட் லாஸ்க்காக தான் வருவாங்க. அதுல பாதி பேருக்கு எனக்கு சுகர் இருக்குன்னு கை தூக்குவாங்க. அவங்களுக்கு நியூட்ரிஷன் ஃபுட்டோட டயட் பிளானை மாத்துவேன். இது மட்டும் இல்லாம ஹெர்பாலைஃபோட சில சாலட்ஸும் கொடுப்பேன். நாங்க சொன்னபடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா இன்சுலின் லெவலுக்கு ஏத்த மாதிரி டேப்லெட்ஸோட எம்ஜி எப்படி மாறுதோ அதே மாதிரி உங்களுக்கு சுகர் நார்மல் வர்றதுக்கு டியூரேஷன் மாறும். பட் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். எப்படி சொல்றேன்னா, ஹெர்பாலைஃப் மெடிசின் கிடையாது. இது நியூட்ரிஷன் ஃபுட் கம்பெனி. நம்ம பாடியில நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தான் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு முதல் ரீசன். நம்ம உடம்புக்கு தேவைப்படுற நியூட்ரிஷனை நம்ம நியூட்ரிஷன் ஃபுட் மூலமாவே கொடுத்துட்டோம்னா எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது. ஸோ உங்களுக்கு வீட்டில இருந்தே நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நியூட்ரிஷன் ஃபுட் சம்பந்தப்பட்ட வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.